மகாலட்சுமிக்கு பெருமாள் பூமி தேவி மேலதான் ரொம்ப அன்பு வச்சிருக்கார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பி இங்க பலாசவனம் அப்படிங்கிற இடத்துல வந்து பூமி தேவிக்கும் வேலை தனக்கு விஷ்ணு லோகத்துல இடம் வேணும் அப்படின்னு நினைச்சு தவம் செய்யறாங்க. அந்த சமயத்துல இங்க உபமன்யு அப்படிங்கிற ராஜா ஆட்சி புரியுற. துர்வாசரோட சாபம் காரணமா தன்னோட நாட்டையும் செல்வத்தையும் வீரத்தையும் இழந்துடுறார். அவர் இந்த பலாசவனத்துக்கு வரும்போது அவரோட மனசு நிம்மதி அடைகிறது. அவரோட குலகுரு இங்க தினமும் அவரை அன்னதானம் பண்ண சொல்றார். அப்படி அவர் பல வருஷம் அன்னதானம் செய்யும் போது ஒரு நாள் வயசான முனிவர் ஒருத்தர் அவரை பார்க்க வர, அவர் தனக்கு பசிப்பதாகவும் சாப்பாடு போடணும் அப்படின்னு கேட்கிற. உபமன்யு அவருக்கு சாப்பாடு பரிமாற 1000 பேருக்கு வச்சிருந்த உணவை அவர் ஒருவரே சாப்பிட்டு முடிச்சிடுறார். அது மட்டும் இல்லாம தனக்கு நெய்யப்பம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். திடீர்னு அவர் நெய்யப்பம் வேணும் அப்படின்னு கேட்டதால உபமன்யு அதை தயாரிக்க போற. அந்த வயசான முனிவர் படுத்து ஓய்வு எடுப்பதாகவும் அப்பம் தயாரான பின்பு தன்னை வந்து எழுப்பணும் அப்படின்னு கேட்கிற. ஒரு வெள்ளிக்குடம் முழுக்க அப்பம் செஞ்சு எடுத்துட்டு போய் உபமன்யு முனிவர் கிட்ட கொடுக்கிற. அதுல இருந்து ஒரு அப்பத்தை எடுத்து சாப்பிட்ட முனிவர் உபமன்யுவை பார்த்து சிரிக்க மகாவிஷ்ணுவா அவருக்கு காட்சி கொடுக்கிற. விஷ்ணுவை தரிசிச்சதால உபமன்யுவோட சாபமும் நீங்கிடுறது. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த மகாலட்சுமியும் அவருக்கு அருள் புரிய தான் இழந்த நாட்டையும் செல்வத்தையும் வீரத்தையும் திரும்ப அடையற. இங்கு மகாலட்சுமி கிழக்கு நோக்கி தவம் செஞ்சதால அவர் எதிர மேற்கு பக்கமா ஆதிசேஷன் மேல புஜங்க சயனத்துல மகாவிஷ்ணு அப்ப குடத்து மேல தன்னோட வலது கைய வச்சுட்டு காட்சி கொடுக்கிறார்.